அகில உலக பரபிரம்ம ஜோதி எனது மகர ஜோதி. என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் 100 நன்மைகள் நடக்கட்டும் மனதார வேண்டிக்கிறது. என்னோட பதிவு யாருக்குமே புரியாது. நான் சொல்லி வர்றது இந்த அண்டத்தில் எங்கேயுமே கேட்க முடியாது. இந்த சமூக வலைத்தளம் கூகுள்ல கூட இருக்காது. அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் பேசி வர்றேன். அப்ப இல்லாத ஒரு கதையை சொல்லுவேன். அப்ப நீங்க இருக்கிற கதையை சொல்லும் போது அந்த இருக்கிற கதை என்ன, இல்லாத கதை என்ன அப்படிங்கிற ஒரு பொருளை தான் நான் சொல்லி வர்றேன். ஏன்னா ஒரு மனித உடல் ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. உடல் ஆத்மாவுக்கே அழிவு கிடையாது. ஆனா உடலை எரிச்சிட்டு ஆத்மாவும் சேர்ந்து அழிஞ்சு போகுது. உடல் ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. ஆனா மனிதன் இந்த பாரத பூமியில என்ன கத்துக்கிட்டான்? உடலுக்கு அழிவு உண்டு. உடல் என்பது ஒரு கூடு. உடலுக்கு அழிவு உண்டு, ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. அப்ப ஆத்மா என்ன பொருள்? ஆத்மா என்ன பொருள்? இல்ல உடம்பு போட்டுட்டா ஆத்மா தானே உயர்த்தெழுந்த பொருள். எப்படி? ஆத்மா என்ன பொருள்? ஆத்மா தான் உடலை உருவாக்குது. உடல் உருவாகி ஆத்மா உருவாகல. ஆத்மா தான் உடலை உருவாக்குது. அந்த ஆத்மா இந்த ஆத்மா தான் உடலை உருவாக்குது. இது அழிவு கிடையாத ஒரு உடல். மண்ணுல சமர்ப்பிக்கணும். இந்த நீர் அழியக்கூடாது அப்படிங்கிற ஒரு 6 ஆண்டு காலமா நான் சொல்லி வந்தேன். அப்ப இந்த பாரத பூமியில இல்லாத ஒரு கதையை நான் சொல்றேன். ஆனா இந்த கதை மூலமா உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கும், தீமைகள் நடக்காது. ஏன்னா இந்த அறியாத காரணத்துல உங்க உடலை எரிச்சு இந்த கரி மேகம் இந்த அண்டத்துல கலந்து வேற பிறவி ஆகுது. ஏன்னா மனிதனுக்கு 6 அறிவு அல்ல, ஒரு மனிதனுக்கு 18 அறிவு. மாதாவோட ஈர் அறிவு இது. இந்த ஈர் அறிவு, பிதாவோட ஈர் அறிவு, குழந்தையோட ஈர் அறிவு. 18 அறிவு ஒரு குழந்தைக்கு. அப்ப இந்த ஈர் அறிவு மாதாவோட ஈர் அறிவு, பிதாவோட ஒரு ஈர் அறிவு. 18 அறிவு ஒரு குழந்தைக்கு. ஏன்னா மாதாவோட ரத்தம், பிதாவோட சதை, குரு, இந்த பரம்பொருளாய குரு தந்திருக்கிற ஒரு பொருள். இதை அக்னிக்கு போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கதையை தான் ஆரம்பத்தில் இருந்து சொல்லி வந்தேன். அப்ப இந்த பாரதத்துல நீங்க அறிஞ்சிருக்கிறது என்ன? மீனாட்சி கல்யாணம். இந்த கல்யாணம் என்ன பொருள்னு தெரிஞ்சவனுக்கு இந்த கல்கி அவதாரம் என்னன்னு தெரியாது. மச்ச அவதாரம் தெரிஞ்சவனுக்கு இந்த 10வது அவதாரம் கல்கி அவதாரத்தை பத்தி தெரியாது. மீனாட்சி கல்யாணம். கண்ணுக்கு உடல். தமிழ் வார்த்தையில 2, கா தமிழ் வார்த்தையில 1. அப்ப இந்த கா முதலில், 2வது. இது உடலில் வரும்போது அனைத்தும் ஒரு உடல் இல்லை. கா பிரம்மா உடல், ராமா உடல், சீதா சதிதேவி, சீதா பார்வதி, இதெல்லாம் இந்த பொருளை தான் குறிக்கும். இந்த உடல் என்பது அழியக்கூடாது. இந்த திருக்கல்யாணம், மீனாட்சி கல்யாணம், கண்ணு தான் பார்க்கு. இந்த கண்ணு பார்க்கிற கண்ணை அக்னிக்கு போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொருள். இந்த மீனாட்சி திருக்கல்யாணம். அஸ்த நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் ஒன்னா இணையுது. அஸ்த நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் ஒன்னா இணையுது. அதுக்கு பேரு மீனாட்சி திருக்கல்யாணம். அஸ்தம் என்பது இருட்டு, ராத்திரி. உத்தரம் என்பது வெளிச்சம். ஓம் ஹரி ஓம். இந்த உடல் வில்லு, கண்ணு அம்பு, உடல் வில்லு.
மீனாட்சி கல்யாணம் கண்ணுக்கு, உடல் வில்லு, கண்ணு அம்பு. இது அக்னிக்கு போடக்கூடாது, இது அக்னிக்கு போடக்கூடாது அப்படின்னு ஆரம்பத்திலே இருந்து சொல்ற. இந்த பாரத பூமியில இந்த மீனாட்சி கல்யாணம் தெரிஞ்சவனுக்கு இந்த 10வது அவதாரம், விஷ்ணுவோட 10 அவதாரம், கல்கி அவதாரம் தெரியாம இருக்குமா? பாபர் மசூதி, பாபர் மசூதி, முகாலய பேரரசு, முகாலய பேரரசு 1528, 1528. இது இஸ்லாம் கணக்கு, இது இஸ்லாம் கணக்கு. 1528. அப்போ உடல், உடல் ராமா, உடல் ராமா, சீதா, சீதா ஆத்மா. அப்போ சீதா பிடிச்ச சிவலிங்கம், அது ஒரு இடுகாடு. அது இந்த ராமேஸ்வரத்தை தொடங்கி இந்த பாரத பூமியில எல்லாம் மனிதனை புதைச்ச இடம். அந்த புதைச்ச இடத்துலதான் ராமா புதைக்கிற இடம். சீதா ஆத்மா, உடல் ஆத்மா புதைக்கிறது. அந்த இடத்துல பாபர் மசூதி, பாபர் மசூதி, உடல், உடல் ஆத்மா. அப்ப இஸ்லாம் கணக்குப்படி இஸ்லாம் தேதி, தமிழ் தேதி. அப்போ இஸ்லாமில் 27, 27ஆம் தேதினா தமிழ்ல 25, 2 குறைக்கணும். 1528. இதுல 2 குறைச்சா 1526. தமிழ் வார்த்தை தமிழ். கா, கா என்றால் 6, 6 முகம். ஈமான் காரிய 6, 6 முகம். 5 கடமை. 5வது கடமை சமாதி. அங்க போன சமாதி லிங்கம், அதாவது மண்ணுக்கு மறையணும் அப்படிங்கிற ஒரு பொருள் தான். அப்ப ராமா, ராமா என்பது உடல், சீதா என்பது ஆத்மா. இது மண்ணில மறையணும். அப்ப இந்த மண்ணில மறைச்ச இடத்துக்கு ஒரு அடையாளம், இந்த ஆத்மாக்களை புதைச்ச இடத்துக்கு ஒரு நினைவாலயம். அதற்கு பேரு பாபர் மசூதி. அதை இடிச்சு ராமர் ஆலயம் கட்டி இந்த பாரதத்துக்கு என்ன புண்ணியம், இந்த பாரத பூமிக்கு என்ன புண்ணியம்? உடல் ஆத்மா அழியக்கூடாது. ஆனா இந்த காசி நகரத்திலிருந்து இந்த தமிழ்நாடு, இந்த அண்டத்துக்குள்ளேயே மனித உடல் எரிக்கிறது பாவம்னு சொன்னீங்களா? மனித உடல் எரியும் போது இந்த ஆத்மாவும் சேர்ந்து அழிஞ்சு போகுது, பாவம்னு சொன்னீங்களா? அனுபாவி சுப்பிரமணி, அனுபாவி சுப்பிரமணி, ஞானாபாவி, ஞானாபாவி பார்வதி. காசி நகரம், மணிகர்னா சுடுகாடு, மணிகர்னா சுடுகாடு. பார்வதியோட முத்து விழுந்த இடம். பார்வதியோட முத்து அக்னிக்கு அல்ல. சதிதேவி அக்னியில் இறங்கினா பார்வதி முத்து எப்படி உருவாகும்? பார்வதியோட முத்து எப்படி? காசி நகரம் மணிகர்ணி காட், ஞானாபாவி, ஞானாபாவி பார்வதி, அனுபாவி சுப்பிரமணி. 1528 தமிழ், தமிழ். இது உடல் ஆத்மா அழியக்கூடாது. அப்ப ஞானாபாவி பள்ளிவாசல் அது வேறொரு மதம். காசி விஸ்வநாதர், காசி விஸ்வநாதர் ஆலயம். ஒரு மனித உடல் தான் ஆலயம். கோவில், அராம்கோ அரசு, இது ராமனோட அரசு தான். சவுதி, அது என்னன்னு தெரியாது. ஓம் ஹரி ஓம். உடல் ஆத்மா ஒழுக்கத்துக்கு இந்த ஆத்மா, இந்த ஆத்மா ஒரு மனிதனுக்கு வந்து கட்டுப்பாடு. இந்த ஆத்மா தான் சகல பிரச்சனையும் உண்டு பண்ணுது. அதுக்குதான் இஸ்லாமில் உள்ள பெண்ணுகள் இந்த முகத்தை மறைக்கணும், இந்த முகத்தை மறைக்கணும் அப்படிங்கிறது. இதுதானே சகலதையும் காட்டி தருது. காமத்தை காட்டி தருது, கடவுளை காட்டி தருது. கடவுளை காட்டி தர்ற பொருள் இந்த பொருள். எழுத்தை அறிவித்த இறைவன் யாரு? எழுத்தை அறிவித்த இறைவன் இங்க இருக்கிறாரு. ஆனா இதை அழிக்க கூடாது அப்படின்னு இந்த பாரத பூமியில யாரு சொன்னா? இந்த பொருள் தான். ஓம் ஹரி ஓம், 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 ஓம் ஹரி ஓம். ஆதிசங்கரர், ஆதிசங்கரர்
7 8 8. இது என்ன பொருள்? ஆதிசங்கரர் பிறந்த தேதி, பிறந்த நாளும்பாங்க. இது என்ன பொருள்? ஆதிசங்கரர், ஆதிசங்கரர் என்ன? இந்த உடல் ஆத்மா என்ன? இந்த சந்நியாசம், பிரம்மச்சரியம் எல்லாமே இந்த உடலுக்கு தான். இந்த உடல் ஆத்மா, இந்த ஆத்மா அழியக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம்தான். அப்ப இஸ்லாம் நாள்படி, இஸ்லாம் நாள்படி பார்த்தா கடைசியில தமிழ் தமிழ் காலண்டரை பார்த்துக்கோ. இஸ்லாமோட நாளையும் பாரு, தமிழோட நாளையும் பாரு. 2 நாள், 2 நாள் முன்னாடி தமிழ், 2 நாள் பின்னாடி இஸ்லாம். இது ரெண்டும் இந்த உடல் ஆத்மா தான். இந்த உடல் ஆத்மாவுக்கு தான் இந்த பொருள். அப்ப ஞானாபாவி பள்ளிவாசல் என்ன, அனுபாவி சுப்பிரமணியம் என்னன்னு தெரியாம ஒன்றும் பேசல. ஓம் ஹரி ஓம், 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 ஓம் ஹரி ஓம். அஸ்தம் அஹஸ்தம். ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். அல்லாஹ். ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். சிவராத்திரி, சிவராத்திரி ஒரு நிரந்தர தூக்கம். ஒரு நிரந்தர தூக்கத்துக்கு தான் மதம். மதம் என்பது ஒரு நிரந்தர தூக்கம். ஓம் ஹரி ஓம், 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 ஓம் ஹரி ஓம். கள்ளழகர், கள்ளழகர். ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். பழமுதிர், பழமுதிர். ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். சோலை, பழமுதிர் சோலை. ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். கண்ணு, இந்த கண்ணை அக்னியில போடக்கூடாது, சாம்பல் ஆகக்கூடாது. ஓம் ஹரி ஓம், 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 ஓம் ஹரி ஓம். முகாலயா, முகாலயா. அரசன், அரசன். முகாலய அரசன். முகாலய அரசு ராமநாதன், முகாலய அரசு ராமநாதன். ஓம் ஹரி ஓம், 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 ஓம் ஹரி ஓம். சரவணன், சரவணன். ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். ராவணன். ஓம் ஹரி ஓம், 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 ஓம் ஹரி ஓம். உத்தர, உத்தர வேதம், உத்தர வேதம். இந்த பொருளுக்கு தான் வேதம். இந்த பொருள் தான் சகலதையும் காட்டி தருது. ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம்,
ஓம் ஹரி ஓம். 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 திருக்குரான். திருக்குரான். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். திருக்குரான். திருக்குறள். திருக்குறள் மீனாட்சி. ஓம் ஹரி ஓம். 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 ஹலால். ஹலால். நாதா, பிரபு, கண்ணா. இது எல்லாமே இந்த பாரதத்தில், இந்த தென்னாட்டில் உருவாக்கப்பட்ட கதை. திருக்குறள் பாண்டிய அரசன் தமிழ் புலவருங்கிற பட்டத்தை உருவாக்கினது. ஓம் ஹரி ஓம். 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 முகாலயா. முகாலய அரசன். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். முகாலய அரசன் கல்கி நாதா. கல்கி நாதா. ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். திருப்புகழ். கல்கி நாதா திருப்புகழ். ஓம் ஹரி ஓம். முகாலய பேரரசு. முகாலய பேரரசு கல்கிநாதன் திருப்புகழ். எல்லா புகழும் மாதா பிதாவுக்கு. அதாவது அண்டம் என்பது ஒரு இருட்டு, அதிலிருந்து வெளிச்சம். ஒவ்வொரு மனிதனும் ஒரு வெள்ளி காசு, பொற்காசு, இந்த பொற்காசை அழிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொருள் தான். ஓம் ஹரி ஓம். இந்த மீனாட்சி கள்ளழகருக்கு தெரியாத, இந்த மீனாட்சி கள்ளழகருக்கு தெரியாத இந்த தமிழ்நாட்டுக்குள்ள கல்கி அவதாரம் அறம்பாடி சித்தர் பாடல். முதல்ல இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? பாபர் மசூதி உடல் ஆத்மா புதைக்கக்கூடிய இடம். உடல் ஆத்மா இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறோம், பூமாதேவிக்கு. இதற்கு மதம். மதம் உருவாக்கி தந்தது இந்த ஆத்மா. இந்த ஆத்மா தான் குரு. ஒரு தாயில கரு, அந்த கரு தான் உருவாகுது. உருவாகிட்டு மதம். மதம் என்ன மதம்? சாம்பல் ஆகக்கூடாது. மாய உலகம். மாய உலகத்திலிருந்து தோன்றப்பட்டது. பார்ப்பதெல்லாம் நிஜம். மறைஞ்சிட்டா மறுபடி தோன்றி வரும். மறுபடி தோன்றி வரும். அழிவில்லாத உடல் ஆத்மா. ஆனா இது அறியாய்ம காரணத்துல எரிச்சிடுறாங்க. பாபர் மசூதி. பாபர் மசூதி. ஓம் ஹரி ஓம். 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 மதி சூரியன். மதி சூரியன். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். மதி. மதி ஹரி. இதற்கு மதம். உடல் ஆத்மா. உடல் ஆத்மா ஒழுக்கத்துக்கு இப்படிதான் வாழணும், இப்படிதான் மனிதன் ஒழுக்கம். ஆனா இந்த ஒழுக்கத்தை எல்லாம் இந்த சமூகம் சீர்குலைத்துட்டு எல்லா மனிதனும் மறுபிறவி எடுத்தா பாதி பேர் ஒரு கை இருக்காது, பாதி பேர் ஒரு கால் இருக்காது, பாதி பேர் கண்ணெல்லாம் அந்தரர்கள். இதெல்லாம் உங்களோட அறியாய்மையில செஞ்ச ஒரு குற்றங்கள். விபத்து. விபத்துல கை கால் போச்சு. மறுபிறவியிலையும் கை கால் இருக்காது. ஆனா மண்ணில மறைச்சா மனிதனா அவதாரம் கை கால் இல்லாம தான் பிறப்ப.
இல்ல அதே வயசாகும் போது போகும். ஏன்னா இது கனவு உலகம், கனவு உடல். இந்த கனவு உலகம், இந்த கனவு உடலை மறைச்சிடணும். மனிதன் மறுபடியும் இதே உடல், இதே ஆத்மாவோட தோன்றி தோன்றி வருவான். ஆனா இந்த உடல் ஆத்மா அக்னிக்கு போடக்கூடாது. இது இந்த உடல் ஆத்மா இந்த பூமிக்கு சம்பாத்தியம். ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமிக்கு சம்பாத்தியம். அனுபாவி, அனுபாவி ஞானாவாபி. காசி, காசி நகரம். ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். பாரதம், பாரதம். பாரதம் விநாயகி. வைஷ்ணவி விநாயகி. வைஷ்ணவி மாதா விநாயகி. வைஷ்ணவி மாதா விநாயகி. அப்ப இந்த வைஷ்ணவி மாதா விநாயகி. அப்ப சதிதேவி, சதிதேவி விநாயகி. அப்ப பார்வதி. ஓம் ஹரி ஓம், 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 ஓம் ஹரி ஓம். பார்வதி விநாயகன் சிவன். பார்வதி விநாயகன் சிவன். ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். ஹரி விநாயகி வைஷ்ணவி. பார்வதி விநாயகன் சிவன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க. இதெல்லாம் பாட புத்தகத்தில் சொல்லி கொடுக்கல. எந்த பாட புத்தகத்திலையும் இருக்காது, எந்த பாட புத்தகத்திலையும் இருக்காது. உடல் ஆத்மா அழியக்கூடாது. உடல் ஆத்மா அழிஞ்சி கரிமேகம் வேற பிறவி காப்பாத்திக்கணும். இதைத்தான் ஒரு தமிழனா இருந்து சொல்றேன், ஒரு தமிழ் பிள்ளையா இருந்து சொல்றேன். இது யாருக்கும் எதிரில்லை, இதுக்கு மதம் கிடையாது. இதே போல ஒரு எழுத்தாணி மூலமா படிச்சுதான் நீங்க எல்லாம் இவ்வளவு பெரிய ஆளாயிருக்கீங்க. ஆனா இதுதான் என்னைக்கு நிரந்தரம், இதுதான் நிரந்தரம். இந்த எழுத்தாணி, இது மூலமாக எழுத்தை அறிவித்த இறைவன். இந்த இறைவனை நீ கொண்டு சாம்பல் ஆக்கக்கூடாது. இந்த திருக்குறள், இந்த திருக்குறான், உத்தர வேதம், பார்வதி, சதிதேவி, சரஸ்வதி, இப்படி சகல விஷயமும் குரு, குரு தாயில் கரு, குரு தாயில் கரு, உருவம் மண்ணுக்கு இப்படிங்கிற ஒரு பாரதம். இந்த பாரதத்தை சிவலிங்கத்தை 1000 ஆண்டு சிவலிங்கங்கிறான். அது ஒரு மனிதனை புதைச்ச இடம், புதைச்சதுக்கு ஒரு அடையாளம். அதை தோண்டி எடுத்துட்டு சிவலிங்கங்கிறான். ஆனா ஒரு மனித உடலை கொண்டு எரிக்கிறான். எரிக்கிற இடத்துல போய் மொட்டை அடிக்கிறான். இருக்கிற இடத்துல மொட்டை அடிச்சா எப்படி வளரும்? அது வேற பிறவி ஆகும். மாம்பழ கதை சாப்பிட்டு கொட்டையை போட்டா முளைக்கும். அந்த கண்ணு மரக்கண்ணு, மரக்கண்ணு, மரக்கண்ணு. காமாட்சி கையில கரும்பு, மர கண்ணு போல, கண்ணுக்கு தான் எல்லாம் கண்ணுக்கு. பட்டினத்தார் முனிக்கரும்பு முக்தி. அந்த முனிக்கரும்பு என்ன கண்ணு, உச்சியை காட்டுது, வேற காட்டுது. இது எல்லாமே இந்த பொருளை அழியக்கூடாது. சீதா, உடல் ராமா. இந்த பாரத பூமியில யாரும் சொன்னேலா? யாரும் சொன்னேலாப்பா? இதுதான் மதத்தை உருவாக்கிட்டு இருக்கு. இதுதான் புதைக்கி, இதுதான் எரிக்கி. இது எரிக்கிறது தவறு, புதைக்கிறது சரி. இது அழிவு கிடையாது புதைச்சா. ஆனா எரிச்சிட்டா உன் உடல் கறி மேகம், காக்கா பெருவி. காப்பாத்திக்கிடுங்க. உடல் அழியக்கூடாது, ஆத்மா அழியக்கூடாது. உடல் அழிஞ்சு போச்சுன்னா ஆத்மாவும் சேர்ந்து அழிஞ்சு போச்சு. ஆனா என்ன சொல்றாங்க? உடலுக்கு அழிவு உண்டு, ஆத்மாக்கு அழிவு கிடையாது. முதல்ல ஆத்மா என்ன பொருள்னு இந்த பாரத பூமியில யாருக்கும் தெரியாது, இந்த அண்டத்துல யாருக்கும் தெரியாது. ஆத்மா என்ன பொருள் தான், இந்த பொருள் தான் உடலை உருவாக்குது. இந்த பொருள் தான் இந்த பாதத்துக்கு பந்தம், இந்த பொருளுக்கு தான் இந்த கரம் பந்தம். இப்படிங்கிற ஒரு விஷயம்.
நான் பேசினா படிக்காதவன் நான் இப்படி தான் பேசுவேன். 5ஆம் கிளாஸ் ஃபெயில், அம்மை அப்பன் துணை.